நீங்க ஒரு வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வீட்டை நீங்க வாங்குறது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பிடிக்கல. அவங்க உங்கள அந்த வீட்டை விட்டு விரட்டுறதற்கு என்னவெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதையை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அது ஒரு அப்பார்ட்மெண்ட். அதுல கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான வீடுகள் இருக்குது. 3வது மாடியில 20ஆம் நம்பர் வீட்ல சேகர் அவனோட குடும்பம் குடியேறுறாங்க. சேகர் குடும்பத்துல சேகர், அவனோட மனைவி, குழந்தைகள் 2 பேரு, பிறகு அவனோட அம்மா அப்பா, மொத்தம் 6 பேரு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்ல பால் காய்ச்சினாங்க. பால் காய்ச்சிட்டு பக்கத்து வீட்ல கதவை தட்டி சேகர் பால் கொடுத்தான். பக்கத்து வீட்ல ஒரு வயதான அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த அம்மா சேகர் கிட்ட, இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சேகர், ஆமாமா, விலைக்கு வாங்கிட்டேன், 80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அம்மா, இந்த வீட்டை முதல்ல என்னோட பையன்தான் வாங்கணும்னு இருந்தான். இந்த வீட்ல ஒரு பொண்ணு போன வருஷம் தூக்கு மாட்டி செத்து போயிருச்சு. அதுல இருந்து இந்த வீடு விற்காமலே இருந்தது. என்னோட பையன்தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னான். ஓனர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்கிட்ட டபுள் பங்கு விலைக்கு வித்துட்டாரு. நல்ல கெட்டிக்கார மனுஷன்தான். ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. உன்னை பத்தி என்ன சொல்ல? இதுல நீ மட்டும் விதிவிலக்கா? சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க, பிள்ளைகளோட இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் சேகருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் ஆரம்பமாயிருச்சு. அப்படியே இவனோட வீட்டுக்கு வந்துட்டான். எல்லாருமே சந்தோஷமா, இது உன்னோட ரூம், இது என்னோட ரூம், என்னோட பொருட்களை எல்லாம் இங்க வைக்கணும் அங்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்டையுமே அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொன்னதை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா இவங்களோட இந்த சந்தோஷம் போயிரும் அப்படின்னு நினைச்சு சேகர் சொல்லாமலே இருந்தான். அன்னைக்கு இரவு வந்தது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. இவனும் அசந்து தூங்கிட்டான். பிறகு திடீர்னு முழிப்பு வந்தது. அப்போ மணியை பார்த்தா 12 மணியா இருந்தது. பக்கத்துல மனைவி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சேகர் உள்ளுக்குள்ள, இந்த ரூம்ல தான் அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துருக்குமோ? ஃபேன்ல தூக்கு மாட்டி இருக்குமா? அதோ அந்தா ஒரு கொண்டி ஒன்று தொங்குது, அதுல தூக்கு மாட்டி இருக்குமோ? கயர்ல மாட்டி இருக்குமா, சேலையில மாட்டி இருக்குமா அப்படின்னு யோசிச்சான். அவனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போச்சு. தண்ணீர் தாகமா இருந்தது. கிச்சன்ல வந்து பானையில தண்ணீரை மோந்து குடிச்சான். குடிக்கும்போது பால்கனி ஜன்னல் வழியா புகையா வந்துகிட்டு இருந்தது. எங்க இருந்து புகை வருது? ஒருவேளை அந்த பெண்ணோட ஆவி இந்த வீட்டுல ஏதும் அலைஞ்சுகிட்டு இருக்கோ அப்படின்னு நினைச்சான். உடனே தன்னோட தலையில தானே தட்டிக்கிட்டு, ச்சே, நாமளே எவ்வளவு தைரியசாலி, இந்த உலகத்துல பேயும் இல்ல பிசாசும் இல்ல, இப்படி போய் பயப்படலாமா? பால்கனி ஜன்னலை ஒட்டி அடுத்த வீட்டோட கிச்சன் இருக்குது, அங்க இருந்து ஏதாவது புகை வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பால்கனி ஜன்னலை மூடிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு போய் தூங்கிட்டான். அடுத்தடுத்த நாள் இரவு நல்லாவே தூங்கினான். இப்படியே கொஞ்ச நாள் போனது. ஒரு நாள் ஏதோ சத்தம் கேட்டு திடீர்னு எழுந்தான். பால்கனியில ஏதோ கருப்பு உருவமா தெரிஞ்சது. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெதுவா போய் என்னன்னு பார்த்தான். ஒரு கருப்பு கலர் துணி ஒரு கம்புல கோர்த்து அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. பக்கத்துல போனா மெதுவா பேச்சு சத்தம் கேட்டது. என்னன்னா, யோ, கம்ப லேசா ஆட்டி ஆட்டி காட்டு, சின்னதா ஊன்னு சத்தம் கொடு, நான் ஜன்னல் வழியா புகைய போடுறேன், நல்லா செய், இந்த குடும்பம் நாளைக்கே வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு சத்தம் கேட்டது. சேகருக்கு அப்பதான் புரிஞ்சது, இந்த வீட்டை விலை கம்மியா அவங்க வாங்கணும்னு இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு இவன் ஒரு கம்பை எடுத்து அந்த கம்பை ஒரு தட்டு தட்டி விட்டான். அவங்க அந்த துணி கம்பை எடுத்துட்டாங்க. ஐயையோ, நாம செய்யறது தெரிஞ்சு போச்சு, வா போயிடலாம் அப்படின்னு சத்தம் கேட்டது. சேகர் சிரிச்சுக்கிட்டே படுக்க போனான். அவனோட மனைவி முழிச்சு, என்ன இந்த நேரம் எங்க போயிட்டு வர்றீங்க, சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு சேகர் நடந்ததை சொல்ல, அவள் இப்படி இல்லாம பண்றாங்க,
நாளைக்கு அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சேகர், அவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அவங்க கூட நல்ல உறவா வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட நல்ல முறையில பழக ஆரம்பிச்சாங்க. அவங்களும் இவங்க பழகுறத பார்த்துட்டு அந்த கெட்ட ஐடியாவெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வீட்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னா, இந்த கதையில செய்யற மாதிரி யாராவது ஒரு ஆள் செய்வாங்க. பயப்படாதீங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.